அபிஷ், என்ன வேணும்? மீன் குழம்பா. உங்கள் வீட்டில் இருக்க குட்டி வண்டுங்களும் புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி மீன் குழம்பு கேட்டாங்கன்னா அந்த குழம்புக்கு பதிலாக இந்த குழம்பை செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பட்டும் படாத மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு வாழைப்பூவாக போட்டு பொரித்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எடுத்து உரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம பின்னாடி லாஸ்ட்டாக குழம்புல ஆட் பண்ணுற மாதிரி வரும். இதுதான் ஆக்சுவலாக நம்ம மீன் குழம்போட நெத்திலி மீனுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் வடகம் ஆட் பண்ணி ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் டார்க் ப்ரௌனும் ஆகக்கூடாது, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 சின்ன டொமேட்டோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதில் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு இருக்க புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு குழம்பு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வாழைப்பூ எடுத்து குழம்புல போட்டு திருப்பியும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அது நல்லா சுண்டிடும். இப்போ அதை எடுத்து சாப்பாட்டோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு டேஸ்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு கிடைக்கும். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்.